வந்து இஸ் நாட் அ வெரி ரெப்பிட்டேட்டிவ் ப்ரொசீஜர். அதாவது நான் வந்து திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு கிடையாது. அன்லெஸ் உங்களுக்கு ரொம்ப ப்ரொக்ரெஸ்ட் டைப் ஆஃப் பால்னஸ் இருக்குன்னா தவிர்த்து. ஸோ நம்ம அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணால் ரொம்ப வருஷத்துக்கு நல்லாவே லாஸ்ட் ஆகும் அது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த டோனர் ஏரியா வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பால்னஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை கிராஃப்ட் ஆகும்னு வந்துட்டு நம்ம பார்ப்போம். அதர்வைஸ் இந்த ப்ரொசீஜர் வந்துட்டு ஆவரேஜாக ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம பண்ணணும்னா சம்வேர் பிட்வீன் 8 to 10 hours ஆகும் இந்த என்டையர் ப்ராசஸ். அண்ட் இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மிட் லெவல் ஆஃப் பால்னஸ் வரைக்கும் இருக்குன்னா நம்ம சிங்கிள் செஷன்லேயே முடிச்சிடலாம். ரொம்ப அட்வான்ஸாக இருக்குன்னா தான் நம்மளுக்கு அது ஒரு 2 செஷன் இல்லாட்டி 3 செஷன் டிபெண்டிங் ஆன் த லெவல் ஆஃப் பால்னஸ் ஆர் த ஏரியா ஆஃப் பால்னஸ் நம்ம அதை வந்து பிரிச்சுக்கலாம். யூஸ்வலாக லோக்கல் அனஸ்தீசியாவில் தான் பண்ணுவோம். ஸோ விச் மீன்ஸ் நம்ம ஸ்கேல்பை மட்டும் தான் பிளாக் பண்ணுவோம். ஸோ இந்த பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்துட்டு தே வில் பி கான்ஷியஸ் ஒன்லி. அவங்களுக்கு சுற்றி என்ன நடக்குது அது எல்லாமே நல்லா தெரியும். அண்ட் அந்த ஸ்கேல் பார்ட்டில் மட்டும் நம்ம பிளாக் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த இடத்துல நம்ம பண்ணும்போது பெயின் இருக்காது. ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்ம வந்து FUT அப்படின்னு ஒரு டெக்னிக் பண்ணுவோம், விச் இஸ் கால் த ஸ்ட்ரிப் மெத்தட். ஸோ அந்த மெத்தடில் என்ன ஆக்சுவலி பண்ணுவாங்கன்னா இந்த பின்னாடி டோனர் ஏரியாலேருந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரிப்பை எடுப்பாங்க. அப்படியே ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஹேராக வந்துட்டு நம்ம அந்த ஒரு ஃபாலிக்கல் இதுலேருந்து நல்ல ஹெல்த்தி ஹேர்ஸ் எடுத்துட்டு நம்ம இந்த ரெசிபியன்ட் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ எந்த இடத்துல பால்னஸ் இருக்கோ அங்கே வைப்போம். பட் அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம அந்த ஸ்ட்ரிப் எடுத்ததுக்கப்புறம் அங்கே சூச்சர் பண்ணுவோம். ஸோ யூ வில் ஹேவ் அ ஸ்கார். பட் இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா we do something called as FUE, அதாவது ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ சிங்கிள் ஃபாலிக்கல்ஸா, அதாவது அந்த ஒரு ஃபாலிக்கல்ல எடுத்துட்டு அந்த ஃபாலிக்கல்ல இருக்கிற ஹெல்த்தி ஹேர்ஸை தான் வந்துட்டு நம்ம ரெசிபியன்ட் ஏரியாவில் வைப்போம். ஸோ இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்காரிங் எதுவுமே இருக்காது. அண்ட் டோனர் ஏரியா யூஸ்வலி ஒரு 1 to 2 weeks நல்லாவே ஹீல் ஆயிட்டு நார்மல் ஆயிடும்.